செல்கிறார் பிரதமர் மோடி. பிரிக்ஸ் அமைப்பில் சேருகிறது ஜப்பான். வாஷிங்டன் வலையில் இருந்து வெளியேறுகிறதா டோக்கியோ? காரணம் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிலவும் வரி பதற்றங்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 1 வரை ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு இரு நாடுகள் பயணத்தை மேற்கொள்கிறார். டியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமையகம் சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ளது. இந்த உச்சி மாநாடு டியான்ஜினில் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை நடைபெறும். இந்த அமைப்பில் சீனா, இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. தீவிரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது இந்த அமைப்பு. உறுப்பு நாடுகள் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை எளிதாக்குகிறது. பாதுகாப்பு துறையில் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கூட்டு இராணுவ பயிற்சிகளிலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஈடுபடுகிறது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்வது தொடர்பாக அமெரிக்காவுடன் அதிகரித்து வரும் வர்த்தக பதற்றங்களுக்கு மத்தியில் பிரதமர் சீனா செல்கிறார். பிரதமர் மோடிக்கு ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா அழைப்பு விடுத்து இருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 29, 30 ஆகிய தேதிகளில் ஜப்பான் செல்கிறார். 15வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இது பிரதமர் மோடியின் ஜப்பானுக்கான 8வது பயணம் மற்றும் பிரதமர் இஷிபாவுடனான முதல் உச்சி மாநாடு ஆகும். இந்த பயணத்தின் போது இரு பிரதமர்களும் பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்கள் உள்ளிட்ட இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையேயான கூட்டாண்மையை மதிப்பாய்வு செய்வார்கள். அத்துடன் பிராந்திய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பார்கள். இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டத்தில் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை டியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல தலைவர்களுடன் அவர் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா 2017 முதல் SCO அமைப்பில் உறுப்பினராக உள்ளது. 2022-23ஆம் ஆண்டு வரை SCO நாடுகளின் தலைவர்கள் குழுவின் தலைவராகவும் இந்தியா இருந்தது. சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி SCO உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அதிபர் ஜி ஜின்பிங் சார்பில் அழைப்பு விடுத்து இருந்தார். வாங்கிய சந்திப்பின் போது எல்லையில் அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் எல்லை பிரச்சனையில் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். SCO உச்சி மாநாட்டிற்கு செல்லும் முன்பே இந்தியா, சீனா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. தடை செய்திருந்த உரங்கள், கனிம வளங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் அதிரடி செயல்களால் ஆசியாவில் பிராந்திய ஒற்றுமை தேவை என்பதையும் சீனா உணர்ந்து கொண்டுள்ளது. முதலில் ஜப்பான் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அந்த நாட்டின் பிரதமருடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குவாட் அமைப்பிலும் ஜப்பான் இருக்கிறது. இந்த அமைப்பில் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளன. பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு மேற்கொள்ளுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் குவாட். நேட்டோ அமைப்புடனும் ஜப்பான் இருக்கிறது. தற்போது இருக்கும் பிரச்சனையே ஜப்பானுக்கு அமெரிக்காவுடன் இணைந்து நேட்டோ நாடுகளுடன் செல்ல முடியவில்லை என்பதுதான். அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்ய ஜப்பானிடம் இருந்து ஒரு உறுதிமொழியை ட்ரம்ப் பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாயின. குறிப்பாக அலாஸ்காவில் உள்ள ஒரு இயற்கை எரிவாயு தளத்தில் இது நூற்றுக்கணக்கான வேலைகளை உருவாக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டது. அமெரிக்க கார்கள், அரிசி மற்றும் பிற விவசாய பொருட்களுக்கான ஜப்பானிய சந்தைகளை திறப்பது குறித்தும் ட்ரம்ப் பேசியுள்ளார். ஜப்பான் மீது 15% வரிகளை சுமத்தியிருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் ஸ்டீல், அலுமினியம் போன்றவற்றை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய மற்ற நாடுகளைப் போலவே 50% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார். இது ஜப்பானை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வரிகளை திணித்தது மூலம் ஜப்பானுக்கு நெருக்கடி தொடங்கியது. ஜப்பானிய கார்கள், மின்னணுவியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப பொருட்கள் மீது புதிய வரிகள் விதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஜப்பானிய மீன் மற்றும் கடல் உணவுகளுக்கு ஒதுக்கீடுகள் நிர்ணயிக்கப்பட்டன. அதாவது இந்த அளவிற்கு தான் ஜப்பானில் இருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா கட்டளை பிறப்பித்தது.
அமெரிக்காவின் இந்த கொள்கையை டோக்கியோ துரோகமாக பார்த்தது. ஜப்பானின் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி எம்பிக்கள் நட்பில் இருக்கும் நாட்டுக்கு செய்யும் நம்பிக்கை துரோகம் என்று அமெரிக்காவை சாடினர். இந்த வர்த்தக போரின் மத்தியில் சீனாவும் ரஷ்யாவும் துல்லியமாக காய்களை நகர்த்தின. எப்படி பிரிக்ஸ் அமைப்பில் ஜப்பானை சேர்ப்பது என்று விவாதித்தன. இதுகுறித்து விவாதிக்க ஷாங்காயில் ரகசிய கூட்டங்கள் நடத்தப்பட்டன. முன்பு தற்காலிக உறுப்பினராக பிரிக்ஸ் அமைப்பில் ஜப்பானை சேர்ப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. பின்னர் முழுநேர உறுப்பினராக சேர்த்துக்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியான ஒரு G7 அமைப்பிலும் ஜப்பான் உள்ளது. தற்போதைய ஜப்பானின் ஏற்றுமதி தன்மை மாறி வருகிறது. கடந்த 6 மாதங்களில் சீனாவுக்கான ஜப்பானிய ஏற்றுமதி 14%, இந்தியாவுக்கு 21%, பிரேசிலுக்கு 18% உயர்ந்துள்ளது. இந்த வர்த்தகம் அமெரிக்க டாலரில் இல்லாமல் யுவான் மற்றும் இந்திய ரூபாயில் நடந்து வருகிறது. ஜப்பானிய நிறுவனங்கள் ஏற்கனவே புதிய சந்தைகளை திறக்க வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றன. மிட்சுபிஷி இந்தியாவின் டாடா குழுமத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சோனி சீன நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. பிரேசிலுடனான பரிவர்த்தனைகளை பானாசோனிக் தங்கள் சொந்த நாணயத்தில் செய்து வருகிறது. ஜப்பான் வர்த்தகர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் நீண்ட காலமாக வாஷிங்டன் நிழலில் இருப்பதை விரும்பவில்லை. தங்களுக்கென்று வர்த்தக கொள்கை இருக்க வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்றனர். டிஜிட்டல் யுவான் மற்றும் பிரிக்ஸ் புதிய மேம்பாட்டு வங்கி போன்ற டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் சாதக பாதகங்களை ஜப்பான் ஆராய்ந்து வருகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஜப்பான் பிரிக்ஸில் இணைவது மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய அடியாக இருக்கும். ஆசியாவில் முக்கிய கூட்டாளியை அமெரிக்கா இழக்கும். இத்துடன் முக்கியமான கடல் பாதைகள் மற்றும் வர்த்தக பாதைகள் மீதான கட்டுப்பாட்டையும் வாஷிங்டன் இழக்கும். சீனாவுக்கு இது மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக இருக்கும். ஏற்கனவே ஜப்பான் மக்களின் மனநிலையும் மாறி வருகிறது. சமீபத்திய கருத்துக்கணிப்பு ஒன்று 30 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜப்பான் மக்களின் அமெரிக்கா மீதான நம்பிக்கை 50% குறைந்து இருப்பதை காட்டுகிறது. அதே சமயம் 62% ஜப்பான் மக்கள் தங்களது நாடு சீனா மற்றும் இந்தியாவுடன் வர்த்தக உறவை வைத்து கொள்ள வேண்டும் என்று பச்சை கொடி காட்டியுள்ளனர். ஜப்பானிய இளைஞர்கள் ஆசியாவில் தங்கள் எதிர்காலத்தை பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜப்பான் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி இந்தியாவுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா கடுமையான வரிகளை இந்தியாவின் மீது திணித்துள்ளது. இதற்கு மாற்றாகத்தான் ஜப்பானும் இந்தியாவுக்கு ஒரு புதிய சந்தையாக இருக்கப் போகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் ஜப்பான் சேருவதற்கு மோடியும் அழுத்தம் கொடுப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போதும் இந்தியாவுடன் நட்புடன் இருக்கும் ஜப்பான் பிரிக்ஸ் அமைப்புக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.